Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 11 எக்ஸசைஸ் 11.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் இன் எ ஸ்பேஸ். ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஒரு ஸ்பேஸில் இருந்தால் அந்த லைனை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் பேசுவோம். இனிஷியலாக லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு லைன் எப்படி இருக்கும், அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு ஸ்கியூ லைன்ஸ்னால் நான் பேரலல் லைன்ஸாக இருக்கும், இல்லை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பேரலல் லைன்ஸ்னால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த செஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் through a given point and parallel to a vector given vector. ஸோ அப்படி இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏ வெக்டார் அப்படின்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், அண்டு பி வெக்டாருங்கிறது கிவன் வெக்டாருக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அது. அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று வெக்டார் ஃபார்மில் ஈக்குவேஷன் எழுதுறது, இன்னொன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் நம்ம ஈக்குவேஷன் எழுதுறது. ஸோ வெக்டார் ஃபார்மில் எழுதுறது என்ன அப்படின்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டாருங்கிறது பாயிண்ட்டை வச்சு நம்ம எழுதுறது, லாம்டாங்கிறது சம் கான்ஸ்டன்ட், பி வெக்டாருங்கிறது அவங்க கொடுத்துருக்க parallel வெக்டாரோட கண்டிஷன். சிமிலர்லி இங்க வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்னா x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c. ஸோ அப்போ இங்கே x1 y1 z1ங்கிறது அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட். abc அப்படின்னா என்னன்னா இந்த parallel வெக்டார் ஒன்று சொல்லியிருக்காங்களா அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ். abcனா நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், டைரக்ஷன் ரேஷியோ எதோட அப்படின்னா இந்த parallelனு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்களா அந்த வெக்டாரோட direction ratios. Okay, so if LMN are direction cosines, in case direction cosines இருந்தா இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா x minus x1 by L equal to y minus y1 by M equal to z minus z1 by N. ABC that is direction ratios போட்ட இடத்துல direction cosines, அவ்வளவுதான், வேற ஒன்றும் டிஃபரெண்ட் இல்லை. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ல இப்போ இந்த ஆர் வெக்டார் வந்து பொசிஷன் வெக்டார். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார் அப்படியும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பக்கமும் a வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ijkல இருக்கும், இதுவே ijk வெக்டார்ல இருக்கும். ரெண்டு பக்கமும் i வெக்டார் k வெக்டார் j வெக்டார் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா வில் கெட் தி கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ கார்ட்டீசியன் ஃபார்மையும் நம்ம வெக்டார் ஃபார்ம்ல இருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இங்க நமக்கு கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும் இந்த செக்ஷனை நம்ம சால்வ் பண்ண. ஓகே, ஸோ இப்போ 6th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. எக்ஸாம்பிள் 6, find the vector and Cartesian equation of the line through the point 5, 2, -4 and which is parallel to 3i vector plus 2j vector minus 8k vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து a வெக்டாரும் இதுல இருந்து b வெக்டாரும் எழுதுனீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஓவர். பாயிண்ட்ல இருந்து x1 y1 z1 இது வந்து இதுல இருந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஓவர், அவ்வளவுதான். ஸோ அப்போ we have நமக்கு என்னது a வெக்டார் இஸ் நத்திங் பட் 5i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் minus 4k வெக்டார். ஏன்னா 5 into i vector plus 2 into j vector minus 4 into k vector, அவ்வளவுதான், a vector முடிஞ்சு. and b vector வந்து அவங்களே கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 3i vector plus 2j vector minus 8k vector. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஓவர். therefore the vector equation of line is what, r vector equal to a vector plus lambda times b vector. புக்ல இந்த கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வெக்டார் ஃபார்ம்ல எழுதினாலும் சரி கேப்ல எழுதினாலும் சரி r vector equal to a vector plus lambda times b vector, அவ்வளவுதான், இது முடிஞ்சு. ஓகே, so since r vector is the position vector of the any point p of x, y on the line. so அப்ப அந்த position vector எப்படி எழுதுவீங்க, r vector equal to xi vector plus yj vector plus zk vector இப்படி எழுதலாமா. so அப்ப xi vector plus yj vector plus zk vector equal to என்ன வரும், இது ரெண்டோட i vector ஆட் பண்ணுங்க. so அப்ப i coefficient இங்க 5a இங்க 3 lambda னு வரும். அப்ப 5 plus 3 lambda of i vector plus 2 plus 2 lambda of j vector plus இங்க என்ன -4 -8 lambda of k vector. ஸோ இப்படி எழுதிக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்றோம், ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வெக்டார் j வெக்டார் k வெக்டார். அதாவது நான் டைரக்டா கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதாம வெக்டார் ஃபார்ம்ல இருந்தே கார்ட்டீசியன் கொண்டு வரோம், அதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ இங்க i வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் x, இங்க வந்து என்னது 5 plus 3 lambda. அதே மாதிரி இங்க j வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன வரும், இந்த 5 இங்க கொண்டு வந்தீங்கன்னா x minus 5 equal to 3 lambda. ஸோ அப்போ x minus 5 by 3 equal to lambda. Similarly, what is your y, j கோஎஃபிஷியன்ட் இங்க y, இங்க j கோஎஃபிஷியன்ட் வந்து 2 plus 2 lambda. அப்போ 2 plus 2 lambda. ஸோ அப்புறம் இந்த 2 இங்கே கேன்சல் கொண்டு வாங்க. ஸோ y minus 2 equal to 2 lambda. ஸோ lambda equal to y minus 2 by 2. z வந்து என்ன -4 minus lambda. அப்போ இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா z plus 4 is equal to -8 lambda. அப்போ lambda equal to z plus 4 by
minus 8. So x minus 5 by 3, y minus 2 by 2 equal to z plus 4 by minus 8, which is the required equation of Cartesian. Okay, so இது வந்து ஏன் நான் இப்படி பண்ணணும், டைரக்டா எனக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. so x minus x1 by a, so x minus x1 பாயிண்ட் என்ன, இதுதான் பாயிண்ட். ஓகே, so அப்ப என்ன பண்ணணும், x minus x1 வந்து 5 divided by a value first direction ratio 3 equal to y minus y1 வந்து 2 divided by இதான் y1, right? so y1 is z1, இது x1. so அப்ப y minus 2 divided by 2 equal to z minus of minus 4. அப்ப என்ன ஆயிரும், z plus 4 divided by minus 8. so இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஈக்குவேஷனாவே வந்திருக்கும், ரைட்? so இதை சிம்பிளா இப்படி டைரக்டா முடிச்சுட்டு போலாமே. எதுக்கு இவ்வளவு பண்ணோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ல இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்காக தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர். அப்போ நீங்கள் ஜஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் மட்டும் பாயிண்ட்டையும் பேரலல் வெக்டரையும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாவில் x minus x1 by a, y minus y1 by b, z minus z1 by c போட்டிங்கன்னா டேரெக்டாக வில் கெட் தி ஆன்சர். ஓகே, பட் இன்கேஸ் அவங்க வெக்டார் ஃபார்மில் நம்ம கொடுத்துட்டு உங்களை கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டால், ஸோ அதாவது இந்த ஃபார்மில் அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டால் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதுக்காக இது நம்ம எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ஓகே, அடுத்து ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ், ரெண்டு லைனோட ஆங்கிள். இப்போ L1ன்னு ஒரு லைன் இருக்குது, L2ன்னு ஒரு லைன் இருக்குது, ரெண்டோட ஆங்கிள். ஸோ இஃப் L1 and L2 ஆர் two lines and A1 B1 C1 and A2 B2 C2ங்கிறது நம்மளோட ரெண்டு லைனோட direction ratios of L1 and L2 respectively அப்படின்னு இருக்குன்னா, then what is the angle between them அப்படின்னா cos theta equal to under the modulus A1 A2 plus B1 B2 plus C1 C2 the whole divided by root of A1 square plus B1 square plus C1 square into root of A2 square plus B2 square plus C2 square. அவ்வளவுதான். so A1 A2 B1 B2 C1 C2 இதோட addition divided by தனித்தனியா அந்த ரெண்டு லைனோட direction ratio. அப்புறம் இதுல இருந்து ரிசல்ட்ஸ். ஸோ என்னென்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னா, if L1 is perpendicular to L2, ரெண்டு லைன் பர்பண்டிகுலர்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோட சம் இருக்குல்ல, ப்ராடக்ட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோட சம் A1 A2 plus B1 B2 plus C1 C2, அதாவது நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நியூமரேட்டர் 0 ஆச்சுன்னா என்ன ஆகும், 0 by some value 0 by anything 0. அப்போ காஸ் எப்போ 0 வரும், தீட்டா வேல்யூ 90 டிகிரி, 90 டிகிரினா பை பை 2. ஸோ அப்போ பை பை 2ங்கிறப்ப பர்பண்டிகுலராக இருக்கும், அதுதான் கண்டிஷன், ரைட்? சிமிலர்லி இஃப் L1 is parallel to L2னா they are proportional இருக்கணும். A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2. லாஸ்ட் வீடியோலே இதெல்லாம் பார்த்தோம், ரைட்? அந்த முன்னாடி செக்ஷன்லேயே parallelக்கான கண்டிஷன் இதை பார்த்தோம், கொலினியர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7th என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி pair of lines given by r vector equal to this plus this. அவ்வளோதான், ரெண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து நீங்கள் கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதினாலும் சரி, ஆர் வெக்டார் ஃபார்மில் எழுதினாலும் சரி, அண்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு லைன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 5i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் பிளஸ் மியூ இன்டூ சம் அதர் வெக்டார். ஸோ அப்போ இது a வெக்டார் ஃபர்ஸ்டில், இது b வெக்டார், இது a2, இது b2, இது a1 b1 a2 b2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதிலிருந்து நம்ம தேவையான விஷயங்களை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, சார் ஃபார் சொல்யூஷன் b1 வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். ஸோ அதே மாதிரி இது b1 வெக்டார். சிமிலர்லி b2 வெக்டார் என்ன, 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். ஏன்னா இதில் இருந்தால் எனக்கு பாயிண்ட்ஸ் தேவை. டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆக்சுவலி இந்த பேரலல் வெக்டார்ல இருந்தால் டைரக்ஷன் ரேஷியோஸ் வரும். இது வந்து ஜஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வருது. அப்போ அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் வேணும். அதனால அது ரெண்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் b1 என்ன வரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் 9, ஸோ தட் 3. சிமிலர்லி மாடுலஸ் ஆஃப் b2 என்ன, ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், ஸோ ரூட் ஆஃப் 49 which is 7. Then what is cos theta, b1 into b2 divided by modulus of b1 into modulus of b2. அதாவது b1 ஓட வெக்டார் டாட் ப்ராடக்ட் விட்டு b2 ஓட வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b1 வந்து 3 into 7. அதான் நம்ம மேலே எழுதணும்ல, a1 a2 b1 b2 c1 c2. இது a1 b1 c1 a2 b2 c2. அப்போ i into i, j into j, k into k. அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 3 + 4 + 12 டிவைடட் பை 7 3s are 21. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 19/21. அப்போ theta is nothing but cos inverse of 19/21. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 7. ஓகே, தென் எக்ஸாம்பிள் 8 அகைன் இப்போ நம்ம வெக்டார் ஃபார்மில் இருந்த மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்ம். எக்ஸாம்பிள் 8, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி பேர் ஆஃப் லைன் x + 3/3 y - 1/5 z + 3/4. ரைட், சிமிலர்லி x + 1/1 y - 4/1 z - 5/2 எழுதியாச்சு. இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன, 5 3 5 4 அண்ட் 1 1 2. இப்போ நல்லா இதை பார்த்துக்கோங்க, மேலே x - y
z அந்த ஆர்டரில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. x minus x1 y minus y1 z minus z1. இன்கேஸ் இது ஒரு டேர்ம் வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன், 4 minus yன்னு இருக்குன்னா அப்போ நான் மைனஸை காமனாக எடுத்து அந்த மைனஸை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அப்போ கிவன் என்னவோ அதை எழுதிக்கிறோம். ஸோ x plus 3/3 y minus 1/5 z plus 4/3 இதை எடுத்துக்கிறோம். ரெண்டு லைனை எடுத்துக்கிறோம், x plus 3/3 y plus 1/. அதே மாதிரி இன்னொரு லைன் என்ன இருக்கோ அதே நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டு லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸோட ப்ராடக்ட். அப்போ இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ 3 5 4 1 1 2. அப்போ தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன 3 5 4 அண்ட் செகண்ட் லைன் வந்து என்னது 1 1 2. ஸோ ரெண்டோட டைரக்ஷன் ரேஷியோ எடுத்துட்டோம். அப்போ cos θ equal to a1 a2 b1 b2 c1 c2 divided by root of a1 square plus b1 square plus c1 square root of a2 square plus b2 square plus c2 square. அப்போ 3 into 1 plus 5 into 1 plus 4 into 2 divided by root of 3 square வந்து என்ன 9 plus 5 square 25 plus 4 square 16 plus 1 square 1 2 square 1 square 1 2 square 4. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஸோ அப்போ 3 plus 5 plus 8 divided by root 50 into root 6. ஸோ அப்போ 3 plus 5 plus 8 பண்ணிங்கன்னா 16 by 5 root 2 into root 6 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 16 by root of 12ன்னு வருது. root of 12 நான் என்ன பண்ணலாம் 4 into 3. அப்போ 16 by 5 into 4 into 3. அப்போ 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. ஸோ அப்போ 5 into 2. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 by 5 root 3. ஸோ அப்போ ஃபைனலி 8 by 5 root 3 வருது. பட் டினாமினேட்டரில் root 3 வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ரேஷனலைஸ். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை root 3 பண்ணுறீங்க. அப்போ root 3 into root 3 3 ஆகிடும். அப்போ 5 into 3 15 மேலே வந்து 8 root 3. ஸோ அப்போ cos θ equal to 8 root 3 by 15. அப்போ நமக்கு தேவை θ தான். therefore θ is equal to cos inverse of 8 root 3 by 15. Right? So that's all for this question number, this example. Okay, and that's all for this video. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி எழுதுறது அண்ட் அதில் இருந்து ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் ரெண்டு லைன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். ரைட்? ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கான்செப்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு லைனு அண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைனு. ஸ்கியூ லைன்னா பேரலாக இருக்காது, அந்த மாதிரி இருக்க லைனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ பேரலல் லைன்னா பேரலல்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரே மாதிரி. இப்போ இப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருந்தால் பேரலல். ஒரு லைன் இப்படியும் இன்னொரு லைன் இப்படியும் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் என்ன, அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைனு. அடுத்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைனு. இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். Right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.